Game on! Now game on with Kiko and get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play. எதுக்கு குதிரை மேல உன் பலத்தை காட்டுற டாங்கி? தைரியம் இருந்தா என் கூட சண்டை போடு. இவன் எப்படி காத்துல பறக்கறான்? யார் வாழ்க்கையில அதிகமா பறக்குறாங்களோ அவங்கள தரை கொண்டு வரதுக்கு நான் பறந்து பறந்து அடிப்பேன். சும்மா இல்ல, பறந்து பறந்து. ஸ்டார்ட் ஆயிடு. அடிங்க அவனை. இன்னைக்கு என்கிட்ட
கார் இருக்கு, பங்களா இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு. ஆமா உன்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட லேம்ப் போஸ்ட் இருக்கு. இப்போ உன்னை லேம்போட சேர்த்து போஸ்ட் பண்ண போறேன். Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play. இந்த ஃப்ரேம் தான் வேணும் எனக்கு. இதுதான் பர்ஃபெக்ட். லைஃப் உருவாக்கிடுவேன். ஆனா இந்த படத்துக்கு குறைஞ்சபட்சம் 500 கோடி லாபம் வரலாலா. அது அவார்ட் வின்னிங் படமாவும் இருக்கணும். ஆனா பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்ப போறதில்லப்பா. இந்த அவார்டுக்கு வேடெல்லாம் தேவையில்லை. பணம் வேணும், பணம். புரிஞ்சுதா இல்லையா? ஓகே, அடுத்த ஷாட். 4 ஹீரோவும் தொப்பியை காட்டணும். இது என்னோட ஃபேவரட் ஷாட். நீங்க நல்லா பண்ணீங்கன்னா லைஃப் உருவாக்கிடுவேன். தொப்பியை இந்த மாதிரி எடுத்து காட்டணும். இதோ இந்த மாதிரி. நீங்க போய் நிழல்ல கொஞ்சம் உட்காருங்களா? ஷார்ட் ரெடி ஆனதை நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே, கேமரா இங்க வைக்கணும். லைட்ஸ் என்ன? லைட்டை இங்க வைக்கணும். இன்னைக்கு எப்படியாவது 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் எடுக்கணும். சார் இந்தாங்க சார், ஜூஸ் எடுத்துக்கோங்க சார். நில்லுங்க நில்லுங்க. அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க. நாம உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார் ஆயிட்டோம். புரிஞ்சதா? இந்த ஃபிலிம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம நேரா ஹாலிவுட் ஃபிலிம் தான் பண்ண போறோம். டச் வுட். நான் 99 படம் பண்ணிட்டேன். இன்னொரு படம் பண்ணா நான் செஞ்சுரி. நீங்க சீனியர் ஆச்சே சார், உட்காருங்க. அட சார், என்ன பண்றீங்க? நாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட், நீங்க தான் ஹீரோ. உட்காருங்க. இவர் 100 படம் பண்ணிட்டாரு, இருந்து ஜூனியரா தான் இருக்காரா? இவர் எதுக்கு சீனியர் ஆகல? பிலிம்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட், அப்புறம் ஆர்மில ஜவான், எல்லாம் ஒண்ணுதான். ஜவானுக்கு எவ்வளவு வயசானாலும் அவங்கள ஜவான் தான் சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? நீங்க காமெடி ரைட்டரா? இல்லம்மா, இவன் சும்மாவே காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்க வந்து உட்காருங்க. காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நீங்க கேட்டதே ரொம்ப சந்தோஷம். இவ்ளோ படம் பண்ணிருக்கோம், ஆனா இவ்ளோ மரியாதை முதல் தடவையா எங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்க எல்லார் கூடயும் வேலை செய்யறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. உங்களை மாதிரி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட பார்த்ததுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட, இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்கப்பா? அவங்கள கூப்பிடுங்க, லைட் போயிடும். கிளம்புறோம் சார், இல்லனா டைரக்டருக்கு கோவம் வந்துரும். எப்போது டைம் கிடைச்சதுன்னா எங்க ஏரியா பக்கம் வாங்க. நாங்க இங்க தான் ஃபிலிம் சிட்டில இருக்கோம். கண்டிப்பா. கண்ணா, நாங்க 7 தான், ஆனா மனசு பெருசு. நல்ல விருந்தோம்பல் பண்ணுவோம். என்ன எல்லாரும் டைம் பாஸ் பண்றீங்க? வாங்க, பொசிஷனுக்கு வாங்க. இவங்க எவ்வளவு டீசென்ட்டானவங்களா இருக்காங்கல்ல? அப்ப வாங்க, சாயங்காலம் இவங்களோட ஏரியாவுக்கு போய் சந்திக்கலாம். ஓ யா, எனக்கு காட்டனில்னா ரொம்ப பிடிக்கும். இது நல்ல அணில் குட்டி. நம்ம ஊர்ல எல்லா ஏரியா பூனைகளும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த பூனை கேங்குக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. அதுங்க எவ்வளவுதான் மியான்னு சொன்னாலும் டாகி மாதிரி சத்தமா கத்த முடியாது. அட, என்ன இது? செட்டை யாரு தள்ளி விட்டுது? ஏய், யாரா செட்டை தள்ளி விட்டுது?
ஆனா ட்ரிபிள்ஸ் போடுறது அளவோட கிடையாது. ஏய், எனக்கு சட்டத்தை கத்து கொடுக்காத. இது என்னோட ஊரு. இங்க நான் என்ன சொல்றேனோ அதுதான் இங்க சட்டம். இப்ப எனக்கு தலை சூடேறி போச்சு. என்ன உங்க மண்டை சூடாயிடுச்சா? இல்லடா, எனக்கு டயலாக் பிடிச்சிருந்துச்சு, அதான் யூஸ் பண்ணிட்டேன். அட இது என்ன டைலாக்னே? தலைய சூடாக்கிட்ட அப்படின்னா நீ என்ன கோவப்படுத்திட்டேன்னு அர்த்தம். சாலிடனே பஞ்ச் டைலாக் செம சூப்பரே. இது அவங்களோட டேலண்ட். பிலிம் சிட்டியோட மரமண்டைகளா. ஏய், யாருதோ கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, போய் பாருங்க. நான் தான் டான். நான் தான்னா யாரு? டான் டான் டான். எங்க அப்பா எங்க எல்லாருக்காகவும் வரலைனாலும் ஆனா 10 தடவை யோசிப்பாரு. என்னண்ணே இவங்க அப்பா இவங்க ஏரியாவுக்கு வரதுக்கு ஏன் 10 தடவை யோசிக்கணும்? ஒவ்வொருத்தவங்களுக்கு யோசிக்கிற வியாதி இருக்கும். என்னோட இலக்குக்காக தன்னோட இஷ்டத்துக்கு ஒருத்தன் வரலாம், ஆனா என் இஷ்டத்துக்கு தான் ஒருத்தன் போக முடியும். ஆனா இவன் வெரி ஓல்டு டைலாக் சொல்றான். இவன் அப்படியே நசிக்கட்டுமானா? என்ன பிடிக்கிறது கஷ்டம் மட்டும் இல்ல கண்ணா, நடக்காத காரியம். அவங்கள பிடிங்க. எனக்கு காட்டு பூனையை சுத்தமா பிடிக்காது. அப்புறம் இவங்க ஒயிட் கேட்ஸ். அட்டாக்! இத்தனை நாய்களை பார்த்து நான் பயந்துருவேன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்ப நீங்க யோசிக்கிறது சரிதான். அவங்கள அட்டாக் பண்ணுங்க. இது எங்களோட சண்டை, நடுவுல நீ எதுக்கு வர? நான் வந்தே தீருவேன். இதுக்கு என்னோட உரிமை. இந்த பிலிம் சிட்டி என் தாய் வீடு. பாபுன நான் யாருன்னு சொல்லு. இவர முன்ன எனி டைம் அலர்ட்டா இருப்பாரு. சத்தமா சொல்லு. இவர் தான் முன்ன கரும்பு சாப்பிடுவாரு. கெத்தா சொல்லு. இவர் முன்ன எனி டைம் அலர்ட்டா இருப்பாரு. இவர்தான் முன்னா எனி டைம் அலர்ட்டா இருப்பாரு. இந்த பிலிம் சிட்டி என் தாய் வீடு. தாக்குங்க இவங்கள. இப்ப யாரையும் விடாதீங்க. எனக்கு நல்லா தலை சூடேறி போச்சு. இத நான் ஞாபகம் வச்சுப்பேன். இவங்க எதுக்கு போலி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க? ஆக்டர்ஸ் ஆச்சே, போலியான ஃபைட் பண்றது தானே பழக்கம். ஆனா ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்க? ஆமாமா, காலையில நல்லா டீசென்ட்டா இருந்தாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? தெரியலையே. இப்ப நம்ம என்ன பண்றது?
அட ஃபாக் எங்கப்பா? இந்த ஃபாக் இல்லாம நம்மளால எப்படி சம்பாதிக்க முடியும்? போங்க போய் புகையை மூட்டுங்க. சார் இது வெயில்ல மத்தியான சீனு. டைரக்டர் நீயா நானா? நான் சொல்றதை மட்டும் செய். லைஃபை உருவாக்கிட. ஃபாக கொண்டு வா. சார் அடுத்த சீன்ல ஒரு விவசாயி வெயிலால மயக்கம் போட்டு விழுந்திருப்பாரு. டைரக்டர் நான் தான். ரைட்டர் கிட்ட சீனை மாத்த சொல்லு. விவசாயி பனியினால மயக்கம் அடைவான். நீ போய் ஃபாக கொண்டு வா. வாங்க கொண்டு வாங்க. ஹாய் முன்னா. ஹாய். அட இங்க இருக்கீங்களா? இந்த ஜோக்கு கேளுங்க. இவங்கள பார்க்கும் போதே நேத்து நாம பார்த்தவங்க மாதிரியே இல்லையே. என்ன புரியுதா? அவங்களே தான். அவங்க முகத்தை சரியா பாரு. அட முகத்தை பார்த்தே இல்ல, ஆட்டிடியூட பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காமா. ஆமாப்பா, இவங்க டீசெண்டா தெரியுறாங்க. போதும் போதும். ஷார்ட் ரெடி. சோட்டு ஹீரோஸை கூட்டிட்டு வா. இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய் என்ன பண்ற பாரு. ஏய் நான் பாக்குறதுக்கு தான் பூனை மாதிரி இருப்பேன், ஆனா உண்மையிலேயே புலி. டைகரை நீங்க காப்பாத்தினீங்கன்னா உங்களை வந்து யார் காப்பாத்துறது? கேமரா ஜூம் பண்ணு. அப்படிதான். Clapping action! வேண்டாம், நான் இந்த விளையாட்டுக்கு வரல. ஆச்சரியமா இருக்கு பாண்டிஜி. ஃபைட்ல நான் சாக்கோல அடிக்காம நான் புழுக்கோல அடிப்பியா என்ன? என் தம்பியை அடிச்சிட்டல, இனிமே நீ பொழைக்க மாட்ட. என்ன பண்றப்பா? கோவம் இல்ல, எமோஷன். எமோஷன் வேணும். 500 கோடி வர வேண்டிய படத்துக்கு 100 கோடி தான் வர வைப்ப போல இருக்க. அட பண்ணிடுறேன் சார், இனிமே நீ பொழைக்க மாட்ட. ஏய், வாயில ஏதாவது வச்சுக்கிட்டு பேசுறியா என்ன? விடுப்பா, அவனால வராது. சரி, நீ ட்ரை பண்ணு. என் தம்பியவே அடிச்சிட்டேல, இனிமே நீ பொழைக்க மாட்ட. வா 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 வா. இந்த டைலாக் நீயே சொல்லு. ஆனா அதுக்கு முன்னாடி தொப்பி ஆட்டணும், சரியா? சார் என்ன ஆச்சு? நானும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த டைலாக் எங்க அண்ணனுக்கு தான் செட் ஆகும். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.
சிறுசு இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு? நேத்து நைட்டு இவங்க ஜோலாமுகி மாதிரி இருந்தாங்க, இப்ப சந்திரமுகியா மாறிட்டாங்க. நேத்து ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட்டதா என்னால சுத்தமா நம்பவே முடியலையே. புரிஞ்சதா? ஏதோ பிரச்சனை இருக்கு, அத புரிஞ்சுக்கணும். என் மண்டை சூடாயிருச்சு. என் டைலாக்க நீ எப்படி பேசலாம்? நம்ம வாழ்க்கை பூரா ஆக்டிங் பண்ணுவோம். வாழ்க்கையில ஒரு தடவை தான் நமக்கு டயலாக் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில ஒரு தடவை தான் ஆக்டிங்கும் பண்ணுவோம். அப்புறம் ஒரே ஒரு தடவை தான் அப்ரிசியேஷனும் கிடைக்கும். ஆனா பயப்படாதீங்க, அது பலூனு. ஏய், தப்பான விஷயம். அப்படி நீ பயமுறுத்த கூடாது. என் மண்டை சூடாயிருச்சு. அட சும்மா டென்ஷன் ஆகாம போய் அட்டாக் பண்ணுங்கண்ணே. இந்த பிலிம் சிட்டி என் தாய் வீடு. ஏய், நான் யாரு? இவர் பெயர் முன்னா ஆல் டைம் அலர்ட்டா இருப்பாரு. இவர் முன்னாள் ஆல் டைம் அலர்ட்டா இருப்பாரு. அதனால முத அடி என்னோடதுதான். உயிரோட இருக்கணும்னா இங்க இருந்து போயிடு. வாழ்க்கை நீளமா இருக்கணும், உன்னை விட பெருசு கிடையாது. ஆ? ஆ. யாருக்கு கண்ணாடி வீடு இருக்கோ அவங்க எங்க வேணா உட்காந்து தாடிய ஷேவ் பண்ணிக்கலாம். பேச்ச குறை, அது என்னோட நம்பர். ஃபைட் பண்ணனும்னா லைன்ல வா. நான் எங்க நிக்கிறேனோ அங்க இருந்து தான் லைனே ஆரம்பிக்கும். ஏய், ரேஷன் வாங்க வந்திருக்கமா என்ன? நாங்க லைன்ல நிக்கிறதுக்கு. டயலாக்னா இதுதான். பழசா இருந்தாலும் டாப் டக்கரா இருக்கு. நான் சொல்றது சரிதானே? இவங்க மறுபடியும் சண்டை போட போறாங்க. புரிஞ்சதா? இவங்க என்ன விட பெரிய டாங்கியா இருப்பாங்க போல இருக்கு. இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஆனா மெயின் வில்லன் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 2 அறைய கொடுத்து இவங்க யாருங்கறத புரிய வைக்கிறேன். புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்க பகல்ல ஒரு மாதிரியும் ராத்திரியில ஒரு மாதிரியும் இருக்காங்க. கேங்ஸ்டர்ஸோட படம் பண்ணி பண்ணி அவங்கள கேங்ஸ்டர்ஸ்னே நினைச்சுக்கிட்டாங்க. நாம இவங்க கூடவே இருந்து புரிய வச்சாகணும். எப்படிமா? ஆரம்பிங்க. சேர்ந்து அடிக்கிறீங்கல்ல, இப்ப உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. டான் வந்துட்டாரு. டான், நான் உங்களோட கேங்ல சேர்ந்துடுறேன். ஒரு டாக் தான் இன்னொரு டாக்கு உதவியா இருக்கும். அண்ணே, நீங்க தான் எல்லாரையும் விட பெரிய டான். என்ன உங்களோட கேங்ல சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஜோர்தார அடிக்கலாம். இப்ப இவன் என்னோட கேங்ல இருக்கான். தைரியம் இருந்தா கைய வச்சு பாரு, கைய வச்சு பாரு. அப்படின்னா இந்த பப்பட்டை அடிக்கலாம். நான் அண்ணன் கேங்ல இருக்கிறேன். புரிஞ்சதா? இருக்கிறேன் இல்லனா? ஆமாமா, கண்டிப்பா. அப்ப இந்த 2 பூனையும் ஏன் கேங்ல இருக்காங்க. இவங்கள தொட்டு பாருங்க. ஓ, சமூக சேவை பிரச்சனையில தான் போய் முடியும் போல இருக்கே. புரிஞ்சதா? இப்ப தினமும் ராத்திரி தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இவங்க கூட இருந்தாகணுமா? ஃபைட்டும் நடக்கும். பழமொழி ஒண்ணு இருக்கு, அடுத்தவங்க பிரச்சனை எல்லாம் மூக்க நுழைக்க கூடாது. புரிஞ்சதா? இங்க பாருங்க, அவங்க ரொம்ப இன்னசென்ட்டானவங்க. சிறுசு, கழுதைய இங்கிலீஷ்ல இன்னசென்ட்னு சொல்வாங்களா? அவங்க கேங்ஸ்டர்ஸ்னு அவங்களுக்கு தோணுது. நாம அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்க கேங்ஸ்டர்ஸ் இல்ல, ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு. ஏன் புரிய வைக்கணும்? அவங்க என்ன நமக்கு சொந்தக்காரங்களா? ஏன் பப்பட்டு இப்படி பேசுற? ஒருவேளை அவங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அப்ப எல்லாரோட வேலையும் நின்னுடும். அவங்க கூடவே இருந்து அவங்க சண்டை போடுறத தடுக்கணும். அவங்க பாவம் வெறும் ஆக்டர்ஸ் தான். அவங்க வெறும் ஆக்டர் கிடையாது, பெரிய ஆக்டர்மா.
அவங்க பகல்ல செட்ல இன்னோசன்ட் மாதிரி ஆக்ட் பண்றாங்க. அவங்க ராத்திரியில தான் ஆக்ட் பண்றாங்க. பகல்ல என்னமோ அவங்க நார்மலா தான் இருக்காங்க. இல்ல அவங்க பகல்ல தான் ஆக்டிங் பண்றாங்க. இல்ல ஒருவேளை பகல்ல இருக்கிறதா அவங்களோட உண்மையான பர்சனாலிட்டி நிரூபிச்சுட்டா அப்புறம் என்ன சொல்லு. அப்ப நீ சொல்றது எல்லாத்தையும் நாங்க கேக்குறோம். ஒருவேளை நிரூபிக்க முடியலன்னா அப்புறம் நாம அவங்க கூட பிரச்சனையில மாட்டிக்க கூடாது. டன், நான் நாளைக்கு காலையிலேயே நிரூபிச்சு காட்டுறேன். ஓகே ஓகே கட் கட். இந்த மாதிரி ஷாட்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா லைஃப் உருவாக்கிடுவேன். நெக்ஸ்ட் ஷாட். அண்ணா வேணும்னே உங்களை அவன் ஓங்கி அடிச்சான். அவனை பொசிக்கிறங்க. இல்லப்பா அது ஆக்டிங். இந்த மாதிரி நடக்கும் கண்டுக்காதீங்க. அண்ணா என்னமா சாலிட் பஞ்ச் கொடுத்தா எனக்கு தெரியும். வேணும்னே ஓங்கி அடிச்சா நீங்களும் போய் அடிங்க. அட என்ன பேசுற நீ? அது ஆக்டிங். கட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபைட் பண்ணுவாங்களா என்ன? என்னன்னா அடி பலமா பட்டுருச்சா? அட இல்ல நீ நல்ல ஷாட் கொடுத்திருக்க. அத பாரு ஓங்கி பஞ்ச் கொடுத்து ஹீரோ ஆயிட்டான். ஓ போய் 2 பேருக்கும் பஞ்ச் கொடு. உனக்கு என்ன பைத்தியமா? அவங்க என் தம்பிங்க மாதிரி வருஷக்கணக்கா கூடயே சேர்ந்து வேலை செய்யறாங்க. அவங்கள எதுக்கு அடிக்கணும்? பாத்தீங்களா, தூண்டி விட்டாலும் சண்டை போடல. ஒருத்தர் கூட ஒருத்தர் எவ்வளவு நல்லா பழகுறாங்க. இதுதான் அவங்களோட யதார்த்தம். எவ்வளவு அமைதியா பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இதே அமைதிய ராத்திரிலயே அவங்க வாழ்க்கையில கொண்டு வரணும். உடனே உங்க ஸ்பெஷல் பால் கொண்டு வரேன். ஏய், எனக்கு ஒரு மசாலா பால் கொண்டு வா. நான் தான் பாலை கேட்டேன். கொண்டு வந்து இங்க வை. இந்த பாலை எனக்காக தான் கொண்டு வந்தா. நான் தான் குடிப்பேன். கொண்டு வா. பாலை இங்க கொண்டு வா. இந்த பாலை நான் தான் குடிக்க போறேன். இங்க வா. இந்த பாலை நான் தான் குடிப்பேன். நான் தான் குடிப்பேன். இங்க 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 குடு. இங்க. உங்களுக்கு தினமும் இதே வேலையா போச்சு. உங்க விளையாட்டுக்கு நான் வரல. இந்தாங்க பாலை வச்சுட்டு போறேன். யார் குடிக்கணுமோ குடிங்க. பாலை பார்க்கணும்னு முயற்சி பண்ணாலும் அப்போ உனக்கு எல்லாமே வெள்ளையாதான் தென்படும். நாய் பால் குடிச்சாலும் மினரல் வாட்டர் குடிச்சாலும் அதோட வாலி என்னைக்குமே நேராகாது. ஏன்னா அது பேசிக்கலி நாய் தானே. பூனை எவ்வளவுதான் புலி மாதிரி கர்ஜிக்கணும்னு நினைச்சாலும் அதோட வாயிலிருந்து வருது என்னமோ மியாவ் தான். ஏய், என் மண்டைய நீ சூடாக்கிட்ட. பால் செமையா இருக்கு. சோட்டு, 2 அண்ணன்களுக்கும் ஸ்பெஷலான மசாலா பால் கொண்டு வா சீக்கிரம். ஹே, பர்த்டே நாளைக்கு தானே. கேக் என்னத்துக்கு இப்ப கொண்டு வந்த? இத ட்ரிங்கிங் அண்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. 12 மணிக்கு கேக்க கட் பண்ணலாம். அது வரைக்கும் டான்ஸ் ஆடலாம். புரிஞ்சுதா? மியூசிக்கை ஆன் பண்ணுங்க.
உன்கிட்ட என்ன சொன்ன? என் ஏரியா பக்கம் வராத சொன்னல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாய்ங்களுக்கு தான் நடக்கும். பூனைங்களுக்கு கிட்டி பாட்டி தான் நடக்கும். ஊரே மழை வெள்ளத்துல நலஞ்சாலும் நான் கொடை புடிச்சிட்டு தான் நிப்பேன். நான் என்ன சொல்றேனோ அதை தான் பண்ணுவேன். அப்புறம் நான் சொல்லாதத எஸ்எம்எஸ் பண்ணுவேன். அண்ணா நீங்க தான் அறிவாளியாச்சே. நம்ம பாபு அண்ணனோட பர்த்டே. உங்க மூட எதுக்கு கெடுத்துக்கிறீங்க? இவங்கெல்லாம் நாளைக்கு கவனிச்சுக்கலாம். புரிஞ்சதா? ஏய் போயிடு, இல்ல கோபம் வந்ததுன்னா ஆளுக்கு இருக்க மாட்டேன். நாளைக்கு மறுபடியும் இங்கே வந்து சந்திக்கிறேன். பாஸோட பையனா இருந்தா கண்டிப்பா வரணும். 12 ஆயிடுச்சு. ஹே ஹாப்பி பர்த்டே பாபு அண்ணா. ஹாப்பி பர்த்டே. Thank you everybody. ஓகே, இப்போ ஸ்லோ மோஷன் ஷாட். அவங்கள அடிக்கிறதுக்கு நீங்க அவங்க பின்னாடியே துரத்துறீங்க. ஆனா தொப்பி எடுத்து வைக்க மறந்துடாதீங்க. டயலாக் என்ன? டயலாக் நீ பேசினா ஹீரோ ஹீரோயின்ஸ் என்ன பேசுவாங்க? சாரி சார். சாரி சாரா? போங்க போய் பொசிஷன்ல நில்லுங்க. இன்னைக்கு என் பர்த்டே அண்ணா, ஒரு டைலாக்காவது சொல்லி ஆகணும். பாபுன்னு நம்ம எல்லாரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட், நமக்கு டைலாக்லாம் தரமாட்டாங்கப்பா. ஏய், ஒரு டைலாக் நான் பேசியே தீருவேன். அட டைலாக்கே இல்லாதப்ப எங்க இருந்து பேசுவ? ஷாட் ரெடி, ரோலிங் கேமரா ஆக்ஷன். இன்னைக்கு என் ஏரியால இருந்து இந்த கேங்க ஒழிச்சு காட்டுறேன். என்னை அடிக்கிறதுக்கு இந்த காலத்தாலேயே முடியாது. என்னாலதான் காலம் ஓடுது. காலம் என்னால ஓடல. என்ன இப்படி பண்ணிட்டு பாபுன்னு? ஏன் இப்படி பண்ண? நீ ஆக்ஷன் சீன்ல டயலாக பேசுற, அதுவும் ராஜ்குமார் சாரோடது. சார் இன்னைக்கு பர்த்டே. ராஜ்குமார் சாரோடதா? இல்ல சார், என்னோடது. ஒரு டைலாக் பேசவா? நீ யோசிக்கிறேன்னா அப்ப ரைட்டர் டைரக்டர் எல்லாம் என்ன புல்லு பிடிக்கிட்டு இருப்பாங்களா? இவனை கொஞ்சம் வெளியே அனுப்புங்க. சாரி சார். ஏய் சாரி கிரி எல்லாம் சொல்லாத. சரி விடு, இவனை வெளியே அனுப்புங்க. மன்னிச்சிடுங்க சார், சாரி சொல்றாங்கல்ல. ஏய் இவனையும் வெளியே அனுப்பு. வாங்கப்பா வாங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. வாங்க. முழு ஷாட்டையும் நாசமாக்கிட்டானுங்க. டைரக்டர் சார் எங்களை மன்னிச்சிடுங்க. சொல்லப்போனா சார், நீங்க தொப்பி நல்லா எடுத்து வச்சீங்க. சேம் ஷாட் எடுக்கலாம் சரியா? ஏய் வாங்க வாங்க வாங்க, உங்க பொசிஷனுக்கு போய் நில்லுங்க. அப்புறம் ஒருவேளை யாராவது டயலாக் பேசணும்னா இப்பயே பேசிடுங்க. ஷாட்டுக்கு மத்தியில உங்க வாயை திறக்காதீங்க. அண்ட் ஆக்ஷன். சார் கேமரா இன்னும் ரோல் ஆகல. இப்ப அதுவும் நான் தான் பண்ணணுமாப்பா? நான் ஒரு டைரக்டர் சார், நான் ஒரு டைரக்டர் சார். இந்த பிலிம் சூப்பர் ஹிட், அப்புறம் பம்பர் ஹிட்டும் கூட. சார் என்னென்ன ஷாட் எடுத்திருக்கேன்னா, எப்படி எடுத்திருக்கேன்னா, என்ன சொல்றது சார் எடுத்ததை பத்தி? சார் இந்த முறை எல்லா அவார்டும் நம்ம பிலிமுக்கு தான். பக்கா. தேங்க்யூ சார். அப்புறம் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டோட அவார்டு இருக்குல்ல, அது நம்மளோட பிலிமுக்கு பக்காவா கிடைக்கும். 500 கோடி கண்டிப்பா வேஸ்ட் ஆகாது சார். சார் கண்டிப்பா.
அடுத்த சினிமா ஸ்கிரிப்ட் கூட ரெடி ஆயிடுச்சு. யாராவது யாரா நீங்கெல்லாம்? எல்லாரும் வாங்க, டைரக்டர் சார தூக்கிட்டு போறாங்க. போலீஸ் போலீஸ், டைரக்டரை கடத்திட்டு போறாங்க, டைரக்டரை தூக்கிட்டு போறாங்க. எவ்வளவு நல்ல டைரக்டர் இல்ல, எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு மத்த பிலிம்காரங்க அவரை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு. அவரை பூனைங்க தூக்கிட்டு போறாங்க. யாருமா? தெரியல, முகத்துல துணி கட்டி இருந்துச்சு. உன் முகத்துல துணி கட்டி இருந்துச்சுன்னா பூனையோட ஆளுங்க தான் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அட, என் முகத்துல இல்ல, பூனைங்களோட முகத்துல சொல்றேன். டைரக்டர் சார கிட்னாப் பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. யாரு கிட்னாப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். யாரு? கண்டிப்பா அந்த பூனை கேங்கா தான் இருக்கும். என் கூட வாங்க. முன்னா என்னாச்சு பாபுன்னு? அடே, அந்த பூனை கேங் டைரக்டரை மலை மேல இருக்கிற பங்களாக்கு எடுத்துட்டு போறாங்கப்பா. ஆமா, பாஸ், டைரக்டரை கடத்திக்கிட்டு போன கேங் மலை மேல இருக்கிற பங்களாக்கு போய்கிட்டு இருக்காங்க. என்ன அர்த்தம்? போலாமா வேணாமா? போலாம். என் வாழ்க்கை நாசமாயி போயிடுச்சு. என்னை விட்டுடுங்க, லைஃப் உருவாக்கிடுறேன். என் தொப்பி ஓடுதே ஓடுதே. என் தலைய சூடாக்கிட்ட. என்னோட இலாக்கால என்னைய நீ இன்சல்ட் பண்றியா? இப்ப நீ யோசி, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. பழி வாங்க போறேன் உன்னதான். இந்த டைரக்டர் பாபு அண்ணா அசிங்கப்படுத்திட்டோம். இவனை அடிச்சு துவைக்க போறேன். பாருங்கப்பா, இந்த சிட்டியோட செக்யூரிட்டி கார்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைரக்டர் அடிக்க வேண்டிய உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. எனக்கு மட்டும்தான். எனக்கு தெரியும், நீங்க எல்லாரும் டானின்னு எனக்கு தெரியும். நான் தான் டான். நான் மட்டும் தான் டான். நான் தான் டான். நான் தான்டா டானு. அப்படியா? பெருசா பழத்தை காட்டுறான். யாருக்கிட்ட நிறைய பலம் இருக்குன்னு இன்னைக்கு நம்ம பாத்துரலாம். அட்டாக்! அட்டாக்!
இவங்க சத்தம் மட்டும் தான் போடுறாங்க, ஒருத்தரை அடிக்கவே இல்ல. இவங்க உண்மையான டான் கிடையாது, வெறும் ஆக்டர் தான். புரிஞ்சதா? இந்த frame தான். இந்த frame தான். இது சூப்பரா இருக்கு. அப்படிதான். இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்க தான் கிட்னாப்பர்ஸ். இல்ல இவங்க ஒரு ஆக்டர்ஸ் தான். இவங்களை அரெஸ்ட் பண்ணாதீங்க. ஆமா சார். ஆமா நாங்க டைரக்டரை பயமுறுத்த தான் வந்தோம், செட்ல எங்களை திட்டாம இருக்கிறதுக்கு. நாங்க இவரை டச் கூட பண்ணல. சார் இவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லாதீங்க. இவங்களுக்கு ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். இவங்க கிரிமினல் கிடையாது. இவங்களை விட்டுருங்க. இவங்களை எப்படி விடுறது? இவங்க தான் என்னோட ஸ்டார் ஆச்சே, ஸ்டார். ஆமா, சரியா தான் கேட்டீங்க. இவங்க ஃபைட் பண்ணும்போது கவனிச்சேன். இவங்க கிட்ட உணர்ச்சிகள் இருக்கு, ஜோஷ் இருக்கு. ஆமா. வா 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 வா. என்னம்மா டயலாக் சொன்னீங்க? ஆர்டிஸ்ட் கிடையாதுப்பா, ஸ்டார் ஸ்டார். இவங்களுக்கு நான் லைஃப் உருவாக்க போறேன். சார் எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் சார். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல லைஃப உருவாக்கிடுவேன்னு. பாருங்க, வசூல் 500 கோடி அடைஞ்சிடுச்சு. இன்னைக்கு உங்களாலதான் எங்களுக்கு இவ்வளவு கௌரவம் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்க காப்பாத்தலைன்னா நாங்க டைரக்டரை கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறம் ஜெயில தான் இருக்கணும். எங்க வாழ்க்கையில நீங்க வெளிச்சத்தை தந்துட்டீங்க. Thank you so much. நாங்க எதை பண்ணணுமோ அதுதான் நான் பண்ணோம். நாங்க உங்களுக்காக என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. எப்பெல்லாம் உங்களை மாதிரி டேலண்டட் ஆர்டிஸ்ட பாக்குறீங்களோ அவங்க வளர்ச்சிக்கு உதவி பண்ணுங்க. கண்டிப்பா பண்றோம். கம் ஆன் எவரிவன், டான்ஸ் ஃப்ளோருக்கு வந்துருங்க. லைஃப உருவாக்கிடுறேன். Yay!